ஒரு வைரத்தை அல்லது ஒரு நவரத்தின கல்லை கண்டாலே உள்ளத்தில் உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அதுவே பல்வேறு வகை வைரங்களும் நவரத்தின கற்களும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தால் உற்சாகம் ததும்பி வழியும் தானே. அப்படி ஒரு நிகழ்வுதான் ஹாங்காங்கில் அண்மையில் நடைபெற்றிருக்கிறது. ஹாங்காங் விமான நிலையத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான வைர மற்றும் நவரத்தின கற்கள் கண்காட்சி அழகிய பெண்களின் நகை அலங்காரங்களுடன் களை கட்டியது. ஹாங்காங் அரசால் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் நவரத்தினங்கள் விற்கப்பட்டன. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான கற்கள், முத்து மாலைகள், அதாவது விலை உயர்ந்த முத்து மாலைகள், வைரம், மற்றபடி இந்த செமி பிரிசிஷன் சொல்கிற அந்த மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க, ப்ளூ மூன் ஸ்டோனு, கைனைட்டு, ரோடோலைட்டு, பெரிலு, பெரிடாட்டு, அக்வாமரின்னு, ஓப்பலு, இதுமாரி பல வகையான கற்கள் கிடைக்கிது. அதாவது பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கற்கள் இருக்குது. முக்கியமாக அதில் வந்து அதிகமான மக்களுக்கு தெரியறது என்னென்னா இந்த சஃபயர், ரூபி, எம்ரால்டு, டைமண்டு, இதுதான் முக்கியமாக எல்லாருக்கும் தெரியும். அதான் அதிக பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சீன பொருளாதார மற்றும் அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியால் வியாபாரம் சற்று பாதிக்கப்பட்டதாக இங்குள்ள வணிகர்கள் தெரிவித்தனர். தற்சமயம் வியாபாரம் சீன பொருளாதார வீழ்ச்சியால் வெகுவாக குறைந்துள்ளது. கரூர் காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடிய அக்குமரியன், மூனிஸ்டோன், பச்சை கற்கள், மணவாடி, ரூபி இதெல்லாம் இங்கு நல்லபடியாக விற்று கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியும் சீன பொருளாதார வீழ்ச்சியும் இந்த வியாபாரத்துக்கு வெகுவாக பாதித்துள்ளது. ஹாங்காங்கில் நடக்கும் இந்த கண்காட்சியைப் போலவே இந்தியாவிலும் நடத்தப்பட வேண்டும் என்பதே இங்குள்ள வணிகர்களின் கோரிக்கை. ஹாங்காங் டைமண்ட் மற்றும் கலர் ஸ்டோன் எக்ஸிபிஷனில் நம்ம இருக்கோம். இங்கே ஏராளமான தமிழர்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறைந்து கிடக்கும் வைரங்கள் மற்றும் மாணிக்க கற்கள் இவர்களுடன் நமது தமிழர்களின் சொற்களும் ஜொலிக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஹாங்காங்கிலிருந்து ராம்.